ஆம்பளைன்னு சொல்லி பொம்பளைய கொண்டு வந்து விட்டா. ஏமாந்தது நீ மட்டும் இல்லையா, நானும் தான் ஏமாந்தேன். ஊருக்கு போய் பார்த்தனா அங்க பொண்டாட்டி குண்டுகள் ஆட்ட குந்திக்கிட்டு இருக்கா. உண்மையான ராஜா பயில அங்கதான் இருக்கான். இந்த பொம்பளை இப்படி ஏமாத்திட்டாளே, எங்க சொல்லு, நான் வேற கீழ்ச்சி பண்றேன். தும் அச்சா கழிச்சா அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். விவகாரம் பிடிச்ச பொம்பளையா இருக்காளு, அவளையே கண்டுபிடிச்சு நம்ம தாடுறான் உள்ள தாழ்றான். முதல்ல நாமே ஒரு பொம்பளையை கூப்பிட்டு பதவியை கொடுக்க வேண்டியது, அப்புறம் நாமே அவளை உள்ள தாழ்றேன்னு வேண்டியது. இந்த மாதிரி பொம்பளை கிட்ட எல்லாம் எடுத்த எடுப்புலயும் ஜாக்கிரதையா இருக்கு. அரே நிம்பல் கொண்டு வந்து விட்டா அதுக்காக நான் உள்ள ஜெயிலுக்கு போக முடியுமா? அரே தேக்கோ, நிம்பல் நம்ம வேலைக்காரன் இல்லை, நம்மளுக்கு தோஸ்த். அச்சா, நிம்பல் பொண்டாட்டிக்கு இனிமே சீக்கு வர்றான் இல்ல, நிம்பல் ஊருக்கு போறான் இல்ல. तुम इधर रखो, घर देखो, मैं बाहर जाकर फिर आऊंगा. अच्छा என்ன பாஷையா இது? காச்சா மீச்சா கேட்டா பாஷான்னு காலையில இருந்து ரேடியோ போட்டா மாதிரி ஒரு சத்தம். பைத்தியம் பிடிக்க போகுது. வாமா, என்ன சேட்டை பார்க்க வந்தியா? வாமா, உன் சேட்டை வழியிலே பார்த்துட்டயா, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். ஏய்யா, நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்டு எங்க லீலா அம்மாவுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கு சதி பண்ணுவீங்களா? என்ன இது, எல்லாரும் என்கிட்ட வந்து விஷம் வேஷம் மோசம் சதின்னு அரசியல் பேசுறீங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா? நானு என்ன உளற? விஷம் வேஷம் சதி மோசம் எல்லாம் அரசியல் நான் சொல்றேன். ஆமா, அரசியல் தான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கும். இதெல்லாம் எங்க சந்து பொந்தல மேடை போட்டு மீட்டிங்ல வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, இனிமே நான் மீட்டிங் போட்டு என்னத்த கண்டேன். வக்கீல் டாக்டர் எல்லாமே மீட்டிங் கோஷம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மீட்டிங் போட்டா யாரு கவனிக்க போறாங்க? இந்த பேச்சல மாத்தாதீங்க. எங்க எஜமானி அம்மாவுக்கு விஷம் வச்சு சதி பண்ணதுக்கு ஒழுங்கா நீ எனக்கு பதில் மட்டும் சொல்லல, உன்னை அப்படியே இந்த கையை காமிச்சா நான் என்ன பயந்துருவேனா? கையை காமிச்சு ஏமாத்துற வேலை நம்ம கிட்ட வேண்டாம், அதுக்கு வேற அழைப்பாரு. இன்னும் ஒன்னையும் எஜமானியும் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாத. என்ன தெரியும் உனக்கு? இப்படி கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாம் உளறிடுவேன்னு பாக்குறேன்ல, அதுக்கு வேற அழைப்பாரு. உங்க எஜமானிக்கு எங்க சேட்டுக்கு கள்ளக்காதல் இருக்குது, அதுக்கு நீ ஒரு பாலம் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நான் உளறிடுவேன்னு பாக்குறியா? அந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. அசடியா நீ? அதனாலதான் சேட்டு ஒண்ணு வேலைக்கு வச்சிருக்காரு. சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? பாரு, ஊர்ல நடக்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் ஆண்டவன் தான் விளம்பர ஏஜென்ட். அங்கங்க பேனர் போஸ்டர் அச்சடிச்சு ஒட்டிடுவான், ஜாக்கிரதையா இருந்துங்க. என்ன கேவலமான பழப்பு. உம்பளையா நீ? வெக்கம் மானம் கிடையாது. நான் மட்டும் என்ன ஆசைப்பட்ட இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஏதோ வயிற்று பழப்பு நடக்குது சுலபமா. வயிற்று பழப்பா? அதுக்கு இங்க போய் கண்ணமைக்கு திருடு பிச்சை எடு, இதை விட அதெல்லாம் எவ்வளவு கௌரவம் வச்ச. உன் பொசிஷன்ல நான் இருந்தேன்னா நாக்கு பிடிக்கிட்டு சாவேன். நான் இந்த தொழில் செய்யறதை விட ஒரு ரோஷம் வேணாம். பாருங்க, அந்த வீடு தான். சோசியம் பாக்குறீங்களா? சோசியம் ஆரோடம் சொல்லுறது. ஆரோடம் ஆரோடம் பாக்குறீங்களா? எங்க நல்ல சகுனமா இருக்கு, ஜோசியம் பாக்கலாமா? கீதா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நான் எங்க புறப்பட்டாலும் அது நல்ல சகுனம் தான். அப்படி சொல்லாத குமரப்பா, உனக்கு ஆகாத வேலையப்பா குமரப்பா. இப்படி நீ போகலாம கீதா பொண்ணு, இது எலிப்புன ஸ்நேகமடி கீதா பொண்ணு. அடடே, எங்க பேர்லாம் கூட நீ சொல்றீங்க? நானா சொல்றேன், வேலப்பன் தானா சொல்றான். சொல்லு சொல்லு. கண்ணி ஒருத்தியே கண்ணாளம்னு சொல்லி கடத்திக்கிட்டு போறானே தென்னிமலை முருகா, இவோ சென்மத்துக்கும் தர மாட்டா. அடச்சி ஒப்பாரி வச்சுக்கிட்டு வாங்க பக்கம். ஜோசியம்மா ஜோசியம் மண்ணாங்கட்டி. ஆமாங்க, ஏதாவது நல்லதா சொல்லுவான்னு பார்த்தா கண்ணா பின்னான்னு வளர்றா. ஆமா, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? வண்ணமயிலே வெளி வேஷமெல்லாம் கலைவதெப்போ சொல்லு மயிலே.
படைச்சு புட்டானா இல்ல உருப்படியா இருந்ததை தான் உடைச்சு புட்டானா சாமி சத்தியம் சொல்லுறது தத்துவம் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் கோணல்தான் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் கோணல்தான் மேடையிலே பேசுறப்போ காந்தி ஞாபகம் சிலர் மேடையிலே பேசுறப்போ காந்தி ஞாபகம் கொஞ்சம் விளக்கு வச்சா மனசுல தான் காந்தி ஞாபகம் ஊருக்காக உழைப்பதாக கொட்டி முழங்குறார் ஊருக்காக உழைப்பதாக கொட்டி முழங்குறார் அவர் ஊர் பணத்தில் வீடு வாசல் கட்டி முடிக்கிறார் வேலவனின் வாகனமே வண்ண மகிழே வெளிவேஷமெல்லாம் கலைவது போல் சொல்லு மகிழே விரலுக்கு தகுந்தபடி வீணாத பொண்டாட்டி வரவுக்கு ஆள் தேடி வழி மாறி போவதுண்டு பொண்டாட்டி இருக்கையிலே புருஷனெல்லாம் ராமனப்பா அவ பிறந்த வீடு போயிருந்தா இந்திரனின் ஜாதியப்பா நாகரீக மோகம் வந்து நாளும் கெட்டது அது ஆம்பளையோ பொம்பளையோ யாரை விட்டது குச்சி நாய கொழுப்பாட்டி குண்ட வச்சாலும் அட குச்சி நாய கொழுப்பாட்டி குண்ட வச்சாலும் அது எச்சலைக்கு ஆசைப்பட்டு ஓடும் என்னாலும் சாமி சத்தியம் சொல்லுறது தத்துவம் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் கோணல்தான் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் கோணல்தான் கண்ணரென்னும் இல்லைன்னா கை நீட்டி கேட்கிறவன் காசு போட்டா செல்லுமான்னு கண் திறந்து பார்க்கறானே கண்ணகியாள் பெருமையெல்லாம் வாய்க்கிழிய பேசுறவன் பெண்ணொருத்தி தனிச்சிருந்தா விலாசத்தை கேட்கிறானே சரியில்லை எத்தனையோ குடிசை இருக்குது அந்த குடிசைக்கு ஒரு கட்சி கட்டி கொடியும் பறக்குது ஒன்னாயிருந்த மக்களை தான் கட்சி பிரிக்குது ஒன்னாயிருந்த மக்களை தான் கட்சி பிரிக்குது ஆனா ஒருமைப்பாடு கோஷம் மட்டும் காத தொலைக்குது வேலவனின் வாகனமே வண்ண மயிலே வெளிவேஷமெல்லாம் கலைவது போல் சொல்லு மயிலே வேலவனின் வாகனமே வண்ண மயிலே வெளிவேஷமெல்லாம் கலைவது போல் சொல்லு மயிலே சாமி சத்தியம் சொல்லுறது தத்துவம் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம்